அட மேகியில் ஆம்லேட்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மேகி ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஏர் கேர் டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு மேகியை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த மேகினாலும் ஓகே. இந்த மாதிரி நல்லா மேகியை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேகிக்கு தேவையான சால்ட் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மேகி நல்லா வெந்து வரணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மேகி வெந்து வரட்டும். இது கூட பார்த்திங்கன்னா மேகி மசாலா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. வெறும் மேகி மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா தண்ணிலாம் சுண்டி வரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் 2 முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன். ஆம்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பீட்டர் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி கேரட், அதேமாதிரி பாதி குடமிளகா, இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு அரை கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஈவனாக நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் தூளுமே போதும், காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து இதில் நல்லா ஈவனாக சேர்த்துக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு சூப்பரான ஏர் கேர் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னல. உங்களுக்கு ஏர் ஃபால் அதிகமாக ஆகுது, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை காலையில் அந்த வெந்தயத்து கூட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முட்டையோட வெள்ளையை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு ஏர் பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் ஃபால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை வெந்ததோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மேகி ஆம்லேட் ரெடி ஆகிடும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.